அப்ப ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஆளுகை செய்ய விரும்புகிறார். எதன் அடிப்படையில் ஆளுகை செய்கிறார்? அழைப்பின் அடிப்படையில். தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான். கடவுளை அறியாத மனுஷன் எழுதுறாங்க. வானத்திலையும் பூமியில், வானத்திலன்னா பரலோகத்திலையும் பூமியிலையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம்னா கர்த்தர் எப்போ அற்புதம் செய்வார்? பரலோகத்தில் செய்வார். எப்போ கண்ணீர் துடைக்கப்படும்? பரலோகத்தில். எப்போ வீடு கிடைக்கப்படும்? பரலோகத்தில். உங்களுக்கு இங்கேயும் வீடு கொடுக்குறார், அங்கேயும் வீடு கொடுக்குறார். வானத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறார், பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறார். இன்னொன்று சொல்றான், சிங்கத்தின் வாய்க்கு தப்பு விற்கிற அவரேன்னா அப்ப சிங்கம் மெய்யாவே பசியாக இருந்திருக்கு. சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த சிங்கம் அது பசி இல்லாமல் இருந்திருக்கும். அது ஒத்த சிங்கம் இல்லைங்க. அன்னைக்கு ஒரு நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் தான் ஒரு போத ஆசாமி ஒரு சிங்கத்தினுடைய கூட்டுக்குள்ள குளிஞ்சிட்டான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்க கூட்டுக்குள்ள குளிஞ்சிட்டான். சிங்கம் வரும்போதெல்லாம் அதை அப்படி இப்படிங்கிறான். சிங்கம் கடிக்கலை. அவன் ஓடி இருந்தானா முடிஞ்சிருச்சு. அது ஒரு சிங்கம் தான் இப்படி இப்படி கடைசியில் அவன் தூக்கிட்டாங்க. அவனை மிருகத்தை நேராக ஃபேஸ் பண்ணுறான். என்ன பயம் இல்லை? ஏன்? மேட்ரு உள்ள இருக்கு, அதனால உள்ள பயம் இல்லாமல் சிங்கத்தையே சந்திச்சார் அவர். நீங்கள் ரிஸ்க் எடுத்துறாங்க. அதனால சிங்கம் பசியா இல்லை. இந்த சிங்கம் லிட்டரலாகவே பசியா இருந்த சிங்கம். பசியார்ந்த சிங்கத்துக்குள்ள இருந்து எப்படி தப்பிக்க முடிஞ்சு? ஒரு சிங்கம் இல்லை, பல சிங்கங்கள். மக்கள் சொல்றாங்களே, சில காரியத்தை சொன்னோம்னா நீங்க ரியாலிட்டியா பேசுங்கிறாங்க. நீங்க பேசுறது வாழ்க்கைக்கு ஒத்து போக மாட்டேங்க, ரியாலிட்டி இல்லையே. பசியா இருக்கிற சிங்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு வெளியே வர்றது ரியாலிட்டியா? ரியாலிட்டி கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த காண்கிறதை பார்க்கலும் காணாத ஆவிக்குரிய மண்டலம் ரொம்ப ரியாலிட்டி. நான் பார்க்கறது, சுற்றி பார்க்கறது அனைத்தும் தற்காலிகமானது, கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். மதுரையில் 2001 வரை மதுரையில் தான் இருந்தேன். இப்போ போய் மதுரையை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இருந்த கடைகள் கிடையில, அன்னைக்கு இருந்த வீடுகள் கூட இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த மனிதர்கள் கூட இல்லை இன்னைக்கு. இது நாம் காண்கிற அனைத்தும் மாறும். ஆனால் ராஜா மாறுவது கிடையாது, ராஜ்யம் மாறுவது கிடையாது. அவர் நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், ஒரு ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு ஒரு த்ரோன் இருக்கு. கவனிக்கிறீங்க? அந்த த்ரோனை அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்கள் ஆராதிக்கிறாங்க. மரித்தவர்கள் தேவனை ஆராதனை செய்வது கிடையாது. ஆனால் நான் மரித்தவர்கள் கிடையாது, உயிருள்ள தேவனை கும்பிடக்கூடிய உயிருள்ளவர்கள், ஜீவனுள்ளவர்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்போ ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஆளுகை செய்ய விரும்புகிறார். எதன் அடிப்படையில் ஆளுகை செய்கிறார்? அழைப்பின் அடிப்படையில். ஜெபங்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்வதற்கு, உள் நுழைவதற்கு ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. கர்த்தர் நம்முடைய ஆவி மட்டும் ஆளக்கூடாதுங்க, மனதை ஆளணும், சரீரத்தை ஆளணும், குடும்பத்தை ஆளணும், பிள்ளைகள் ஆளணும், அத்தனை பகுதி ஆளணும். அது எதிர்பார்க்கணும், தேடணும், வாஞ்சிக்கிறோம்னா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அத்தனை எதிர்ப்பின் மெத்தில் ஜெயமாக வாழ முடியும். ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் சிஇஓவாக தான் இருப்பேன். சிஇஓன்னு என்ன? கிறிஸ்மஸுக்கு வருவேன், ஈஸ்டருக்கு வருவேன், அப்புறம் அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி அப்படின்னா ராஜ்யத்தினோட ஆளுகை இருக்காது. ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது கிடையாதுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? எல்லாரும் சத்தியத்தை அறியும், அறிவை அடைய வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா? இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்தை நிரப்பணுமா? அது நம்முடைய ஆசை. நம்முடைய ஆசை இல்லை, பரலோகத்தின் ஆசை அதான். ஒருத்தோட நரகம் போகக்கூடாதுங்க. ஆனால் மக்கள் நரகம் போகிறார்களா? போறாங்க. ஏன்?
ராஜாவை தங்கள் வாழ்க்கையில் அழைக்கல. ரட்சிப்பு அவைலபிள், அவருடைய ஆளுகை தன்மை அவைலபிள். யார் அழைக்கிறார்களோ அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தர் தானாவே சுகமாக்கிடுவாரா? இல்லை. எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்படுவது கர்த்தருடைய சித்தமா? ஆமா. ஆனா எல்லாரும் நிரப்பப்படுகிறார்களா? இல்லை. ஏன்? அது விரும்புவது கிடையாது. ஒரு காரியத்தை வெளிச்சம் இது ராஜ்யத்தில் இருக்கிறதா, ராஜ்யத்தின் சட்டத்துக்குள்ள இருக்கிறதா அப்படின்னா அதை நான் எதிர்பார்க்கணும், வாஞ்சிக்கணும், விரும்புங்க. இதெல்லாம் தேவனோட ராஜ்யத்தில் இருக்கா? விரும்புங்க. எல்லாருடைய பணத்தையும் அவர் கையாள விரும்புகிறாரா? எல்லாருடைய பணத்தையும் அவர் கையாள முடிகிறதா? இல்லை. உங்க பணத்தை நீங்க கையாளுகிற வரை உங்களுடைய ஞானத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். பணத்தை அவர் கையாளுகிறார்னு வச்சுங்களேன், அவரோட ராஜ்யத்தோட நிறைவு வெளிப்படும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதமாயிருவோம், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உயர்த்திடுவோம், ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாடுற அறிவு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீபோர்டு வந்துடும். அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எல்லா பகுதியிலையும் கர்த்தரோட ஆளுகை வரணும். படிப்பு வரலையா? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரட்ட ஆண்டவரே. ஜெபிச்சு பாருங்க, அதை வாஞ்சிங்க. அப்புறம் ராஜ்யத்தோட ஆளுகை இதில் இருக்கும். சூப்பர் பவர் இருக்கும் உங்களுக்கு. இந்த போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்கிறாங்க தெரியுமா? போட்டோகிராஃபிக் மெமரினா இப்போ உங்களை பார்த்துட்டு இப்படி திரும்பிடணும். திரும்பினோடனே ஒவ்வொரு சேரில் எத்தனை பேர் இருந்தாங்க, யார் யார் உட்காந்துருந்தாங்க சொல்லணும். அதான் போட்டோகிராஃபிக் மெமரி. அப்படியே அடிச்சதில் கிளிச்சுன்னு அப்படி பிடிக்கிறது. அந்த மெமரி வேணுமா? ஜெபிங்க. நான் உப்பு போட்டேன், நான் தெரியலையே, போடுறேன்னு சொல்லி 3 தடவை போட்டுட்டேன். அப்புறம் காம்பவுண்டுக்கு வெளியே போட்டுருங்க. அது அப்படியே ஒரு காரியத்தில் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா இன்னைக்கு உலகம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காரியத்தோட ராஜ்யம் வருவதாக சித்தம் செய்யப்படுவதுன்னு ராஜ்யத்தை தேடுங்க, விரும்புங்க, வாஞ்சிங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் வெளிப்படுகிறதை அனுபவிக்க முடியும்.